ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர், பெண் ஜாதகர், அவங்க 51 வயதை கடந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசண்ட்டாக அவங்க ஒரு ஆசிரியையாக இருக்காங்க ஒரு பள்ளியில். அந்த பள்ளியில் அவருக்கு அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தன்மையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு பள்ளியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இன்டர்வியூ நல்லபடியாக பண்ணிடுறாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, சேலரி விஷயத்தில் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், இப்போ கரண்ட்டாக நான் இவ்வளோ வாங்குகிறேன், இன்னும் நல்லா எனக்கு அதிகமாக வேணுன்ற மாதிரி அந்த இதில் விடாப்பிடியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த பள்ளி நிர்வாகம், அதாவது புதிய பள்ளி நிர்வாகம் அவருக்கு அந்த ஆஃபரை கொடுக்கல. இதை நம்ம அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு நம்ம சொன்னோம், மேடம் உங்களுக்கு ப்ரெசண்ட்லேயே வேலை நல்லா தான் இருக்குது, நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இங்கே நிகழ்வு. நீங்கள் இதை எங்கே போனாலும் இப்படியே தான் இருக்கும், சேலரி எல்லாம் மாற்றம் இந்த காலகட்டத்தில் வராது. நீங்கள் இடத்த மாற்றிக்கலாம், இடத்த மாற்றினாலும் மறுபடியும் அங்கேயும் இதே பிரச்சனை தான் இருக்கும். அதனால் இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்றது தான் இதோட பலன். ஏன்னா நிறைய இடத்துல தெரியாது நமக்கு. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வேலை நல்லா தான் இருக்கும். ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா ஜாதகத்து மூலமாக ஜாதகர் அவருக்கு பிரச்சனையாக இருக்குன்றது மூலமாக மட்டுமே அவர் மாறுவார். அதுவே இங்கே சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்காது. இந்த இடத்துல இவங்க சம்பளத்தை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். ஜனன லக்னம் மிதுன லக்னம். இப்போ 51 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது விருச்சிக அட்சய லக்னம். அனுஷம் 4ஆம் பாதத்தில் பயணிச்சிட்டு இருந்தார். இப்போ விருச்சிக லக்னத்திற்கு 3, 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இது முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது அவர் நிகழ்வு. ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். இவர் இன்டர்வியூ நல்லா தான் அட்டன் பண்ணியிருப்பார், நல்ல விதமாக பேசியிருப்பார், இனிக்க பேசியிருப்பார். ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துலேருந்து செயல்படுறார். அப்போ 2ஆம் இடம் இனிமையான பேச்சு, அதுங்க சுக்கிர பகவான் தொடர்பு பெறுறாரு. ஸோ இது கண்டிப்பாக இன்டர்வியூ நிகழ்வெல்லாம் அவங்க நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சேலரின்ற விஷயத்தில் தான் இங்கே பிரச்சனையே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவான் நின்ற இடம் விருச்சிக வீட்டுக்கு 8ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ இதுவே சாதகம் இல்லாத நிகழ்வு தான். இந்த இடத்துல உங்கள் சேலரியை பற்றி பேசியிருக்கவே கூடாது. வேலையை மாற்றணும் அப்படின்னாலுமே பேசாமல் அங்கே போய் இன்டர்வியூ கிளியர் பண்ணாமல் அவங்க கொடுக்குறத கொடுங்க. சேலரியை ஒரு தடவை சொல்லலாம், சொல்லிவிட்டு நமக்கு நெகோஷியபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நான் அது ஸ்ட்ரிக்டாக இல்லை, நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்ற மாதிரி போயிருந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபர் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இவர் ஜாதகரே தான் இங்கே கெடுத்துக்கிறார். இப்போ ஆனால் அங்கே போனாலும் வேலை சுமூகமாக இருக்குமா அப்படின்னா, அங்கே போனாலும் ஜாதகர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுன்றது தான் இந்த ஜாதக அமைப்பு. அதனால் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை தெரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த கட்டத்திலலாம் அவங்க வேலை மாற்றம் செய்யவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும், இது நம்ம வாங்கிட்டு வந்த பயன். நம்ம இந்த காலத்தில் அவமானத்தை ஃபேஸ் பண்ணணும் ஜாதகர் அப்படின்றத இங்கே விதிப்பயன். இது தெரியாமல் நம்ம ஏதோ இடத்துல போய் மாற்றிடுவோம். ஏன்னா 2ஆம் அதிபதி குரு பகவானாக இருக்கார். விருச்சிக வீட்டிற்கு 2ஆம் அதிபதி நமக்கு நல்லா அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது, நமக்கு அனுபவம் வந்துருச்சு அப்படின்றதுனாலே 51 வயது ஆகுது இல்லைங்களா, அந்த தன்மைகளே இந்த நிகழ்வை நகர்த்தும். அப்போ போய் இவங்களாம் போய் தேவையில்லாமல் இந்த நிகழ்வை அவங்களா கெடுத்துக்குவாங்க. போயிட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்ற மாதிரி. வேலை கிடைச்சாலும் இந்த ஆஃபர் வரல. இதுதான் இந்த நிகழ்வு. ஆனால் இது வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. நான் நல்லா தானே இன்டர்வியூ பண்ணேன், எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இங்கே கிடைக்கக்கூடாதுன்றது அமைப்பு. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.